டிவி ஃபர்ஸ்ட் செய்திகள். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட். செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். மட்டக்களப்பு ஆறுமுகத்தான் குடியிருப்பு அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தின் 76வது ஆண்டு வருடாந்த திருச்சடங்கு உற்சவம் 2024 ஆரம்பமாகியது. காலை வேளையில் விநாயகர் வழிபாட்டுடன் நரசிங்கர் சடங்கும் ஆரம்பமாகியதுடன் கங்கை நீர் எடுத்து வரப்பட்டு ஆலய காவல் திருக்கதவும் திறந்து வைக்கப்பட்டது. விசேட பூஜைகளும் ஆராதனையும் அடியார்களுக்கு அருள்வாக்கும் கூறப்பட்டதுடன் விசேட பூஜைகளும் சடங்குகளும் இடம்பெற்றிருந்தது. ஊர்வலத்துடன் இன்று ஸ்ரீ மாவடி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மடைப்பட்டி எழுந்தருளச் செய்து வீதி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து இனிதே நிறைவடைந்தது. மேலும் ஊர்வலத்துடன் இன்று தீமிதிப்பு வைபவமும் அன்னதானமும் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எஸ்கே டிவியின் பணிப்பாளர் சாதிக் அகமட் அவர்களும் அன்பு அறிவிப்பாளர் நபீர் முகமது அவர்களும் அவர்களின் ஊழியர் குழாமும் அங்கே நேரடி அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காலம் சென்றது ஞாபகம் அவர்களும் ஆலயத்தில் பின்புறம் மற்றும் இளைஞர் குழுவினர்களுக்கும் ஆலய நிர்வாக சபை சார்ந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைதியாக இருந்து தீமிதி புலிகளினை காணுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 76வது ஆண்டு உற்சவத்திற்கான தீமிதிப்புக்கான விரையினை பெறுவதற்காக உழவு இயந்திரங்களை வழங்கிய திருவாளர் பி காண்டீபன் குடும்பத்தினருக்கும் திருவாளர் பி கோபியராஜ் குடும்பத்தினருக்கும் தற்பொழுது காலை வேளையில் விநாயகர் வழிபாட்டுடன் நரசிங்கர் சடங்கில் ஆரம்பமாகியதுடன் நீரெடுத்து ஆலய காவல் திருக்கதவும் திறக்கப்பட்டது. விசேட பூஜைகளும் ஆராதனையும் அடியார்களுக்கு அருள்வாக்கும் கூறப்பட்டதுடன் விசேட பூஜைகளும் சடங்குகளும் முடிவ ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அன்னதானத்திலே உங்களினர் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
யாத்திரையானது கடந்த 7ஆம் தேதி கங்கை நீர் எடுத்து வருவதுடன் ஆரம்பமாகி இன்று புனித இந்த தீமிதிப்பு வைபவத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. இந்த சடங்குக்காக உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் அதேபோல் பல்வேறு இடங்களில் மாவட்டங்களில் இருந்தும் எமது இந்த கிராமத்தை சேர்ந்த அன்பர்கள் நண்பர்கள் அதேபோன்று எம் தாயின் தொண்டர்கள் இங்கு வருகை தந்து இன்று இந்த ஒரு பொன்னான நாளில் அனைவரும் ஒன்று கூடி அம்பாளின் தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எமது ஆலயமானது தற்பொழுது 76 வருடங்களை கடந்து இன்று மிகவும் ஒரு பக்தி பரவசத்துடன் இங்கே மக்களுக்கான ஒரு காட்சியை தந்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் அம்பாள். எமது ஆலயத்துக்கு தேவையாக இருக்கின்றது ஒரு அன்னதான மடம் ஒன்று மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று சுற்றுமதில் இந்த ஆலயத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக அமைகின்றது. எதிர்வரும் காலங்களில் எமது அன்னையின் தொண்டர்கள் அதே போன்று சமூக ஆர்வலர்கள் அதே போன்று அரசியல் பிரதிநிதிகள் எம் அன்னையின் இந்த ஆலயம் மீண்டும் சிறப்புற அதே போன்று அபிவிருத்திகள் இடம்பெறுவதற்கு முனைப்பு காட்டுவதுடன் அதற்கான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தின் தொண்டராக கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.